ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஓய் ஹாப்பி பர்த்டே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பர்த்டே டெம்ப்ளேட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த லிரிக்ஸ் ஹாப்பி பர்த்டேன்ற லிரிக்ஸ் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாங்காக ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பிஜிஎம் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த முடிகிற இடத்துல நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாங்காக ஷோ ஆகுது. அதுக்கு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், ஃபஸ்ட்டு ஆடியோவை தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பிளாங்காக இருக்கிறத ட்ரிம் டு ரைட் கொடுத்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதில் 2 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. ஷார்ப்பாக வீடியோட எண்டிங் வந்துட்டு ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை தேவையான ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க. எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைட்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கவர் ஆகிருக்கான்றதை ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து செட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராஃபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா யுவர் கலர்ஸ் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி கால்மிட்டிஜ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ சேம் அதே ஆப்பில் தான் இந்த எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு கால்மிட்டிஜேவே இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து அதே ஆப்பில் தான் இந்த யுவர் கலர்ஸ்ன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ யுவர் கலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட் இருக்கும். அதில் 13 எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு யுவர் கலர்ஸில் 13 எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஆர்டராக வந்து பார்க்க ஒரு லுக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் யுவர் கலர்ஸில் 13 எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் எல்லா டவுட்ஸும் இல்லாமல் கரெக்டாக வீடியோஸை வந்து மேக் பண்ணுவீங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ நீங்கள் அத்தனை செகண்ட்ஸுக்கு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோஸ் வந்து நீங்களும் பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.